ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக நிறைய நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ வீடியோ அனுப்பியிருப்பீங்க. பட் அனுப்புகிற ஃபோட்டோவோட முக்கியமான 2 செட்டிங்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெச்டி குவாலிட்டியில் ஃபோட்டோ வீடியோவை இன்னொரு நபருக்கு அனுப்புறதா இருந்தால் அதற்கான செட்டிங்ஸ் என்ன? செகண்ட், ஃபோட்டோ வீடியோவை இது மாதிரி சீக்ரெட்டாக அனுப்புறதா இருந்தால் அதற்கான செட்டிங்ஸ் என்ன? இந்த 2 செட்டிங்ஸையும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் அவங்களுடைய ஒரு ஃபோட்டோவை எனக்கு சீக்ரெட்டாக அனுப்பியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஃபோட்டோவை ஒரு முறை நான் ஓப்பன் செய்கிறேன். ஒரு ஃப்ளவரோட ஃபோட்டோ தான். பட் இந்த ஃபோட்டோவை திரும்ப என்னால் ஓப்பன் செய்து பார்க்க முடியாது. ஓப்பன் இது மாதிரி தான் ஷோ ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோவை ஒரு நபருக்கு ஒரு முறை மட்டும்தான் காட்டணும். திரும்ப அவங்களுக்கு காட்டக்கூடாதுன்னா இரண்டாவது செட்டிங்ஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் செய்திருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் செய்யலாம். ஓகே, இப்போ ஒரு சேட்டை நான் செலக்ட் செய்கிறேன். இப்போ இவங்களுக்கு என்னுடைய ஃபோன் கேலரியிலிருந்து ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. அனுப்புகிற அந்த ஃபோட்டோ இல்லை அந்த வீடியோவோட குவாலிட்டி கம்ப்ரஸ் ஆகி அவங்களுக்கு குறைந்த குவாலிட்டியில் தெரியலாம். பட் குவாலிட்டி குறையாமல் ஹெச்டி குவாலிட்டியில் அவங்களுக்கு தெரிய வைக்கிறதா இருந்தால் அதற்கான செட்டிங்ஸ் இதுதான். ஃபர்ஸ்ட், கேலரியிலிருந்து அனுப்ப வேண்டிய ஃபோட்டோ இல்லை வீடியோவை செலக்ட் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் செய்கிறேன். ஃபோட்டோ செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், ஃபோட்டோவை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேல் பக்கம் ஹெச்டி ஆப்ஷன் தெரியுது பாருங்கள். ஒரு முறை செலக்ட் செய்த பிறகு ஃபோட்டோவை சென்ட் பண்ணலாம். ஃபோட்டோ ஹெச்டி குவாலிட்டியில் சென்ட் ஆகிடுச்சு. ஃபோட்டோவிலையும் ஹெச்டின்னு மென்ஷன் செய்திருக்காங்க பாருங்கள். செகண்ட் செட்டிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ். அதாவது உங்களுடைய ஃபோட்டோ இல்லை வீடியோவை ஒரு நபருக்கு ஒரு முறை மட்டும்தான் காட்டணும். திரும்ப அவங்க ஓப்பன் செய்து பார்க்கக்கூடாதுன்னா அதற்கான ப்ரைவசி செட்டிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்னுடைய ஃபோன் கேலரியிலிருந்து ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் செய்கிறேன். ஃபோட்டோவை செலக்ட் செய்துட்டேன். ஃபோட்டோவை செலக்ட் செய்த பிறகு கீழ்ப்பக்கம் ஒன் மாதிரி ஒரு ஆப்ஷன் போது பாருங்கள். ஒரு முறை செலக்ட் செய்து ஃபோட்டோவை சென்ட் பண்ணலாம். ஃபோட்டோ சீக்ரெட்டாக சென்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அனுப்புகிற அந்த ஃபோட்டோவை அவங்க ஒரு முறை மட்டும்தான் ஓப்பன் செய்து பார்க்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் செய்து காட்டியிருந்தேன். அது மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்புகிற ஃபோட்டோ வீடியோட முக்கியமான 2 செட்டிங்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.